يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரியார்களால் அவனுடைய அழைப்பை ஏற்று நாம் எல்லாம் ஜும்மா தினத்திலே ஜும்மா உரையோடு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்துள்ளோம். நம்முடைய அமல்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் பரிசீலனை செய்யும்போது அந்த அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய செயல்பாடுகளை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையிலும் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்களை அதற்குரிய நற்கூலிகளை பெறுகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கி அச்சமூகம் தன்னிடத்தில் காணப்படக்கூடிய தவறுகளை சீர் செய்து சிறப்பான அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை திட்டத்தை அமைத்து வெற்றி பெறுவதற்கு உரிய எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் உண்டாக்கி தந்திருக்கிறான். எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு பிரச்சனை முடிந்ததற்கு பிறகு தீர்வை சொல்லுவதை விட அந்த பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு என்னவெல்லாம் காரணிகள் இருக்குமோ அந்த வாசல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு கோணங்களிலே தடுத்து நிறுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாசல்களை தடுத்து நிறுத்தும் போது அந்த எல்லைகளை மனிதன் மீறாமல் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள வேண்டும். மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய சென்ற காலம், அவன் பிறப்பதற்கு முன்பாக என்னவாக இருந்தான், பிறந்ததன் பின்பு எப்படியெல்லாம் அவன் இருக்கிறான், இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் என்று முக்காலத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்து வைத்துத்தான் மனிதர்களுக்கு பல்வேறு சட்டதிட்டங்களை ஏற்படுத்துகிறான், விதிமுறைகளை ஏற்படுத்துகிறான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டும் போது அந்த எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது அந்த எல்லைக்குட்பட்ட காவல்துறையினர்கள் அந்த அசம்பாவிதத்தை நீக்குவதற்கு முயல்வார்கள். அல்லது ஏதேனும் போக்குவரத்து நெரிசல் இருந்தால் அந்த எல்லைக்குட்பட்டவர்கள் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த எல்லைக்குள் என்னவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுமோ அதற்கு முன்பாகவே சுதாரிக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு அரசியல்வாதி ஊருக்குள் வருகிறார் என்றால் அந்த விமான நிலையம் அதற்கு முன்பாகவே முன்னேற்பாடு. எவ்வளவு தூரத்திலிருந்து பிரச்சனைகள் எழுமோ அங்கிருந்து காவல்துறையினரை அங்கே நியமனம் செய்து காவல்துறை சார்ந்த அந்த மனிதர்களை காவலர்களை நியமனம் செய்து எப்படியா இந்த அரசியல்வாதி உள்ளுக்குள் வந்து வெளியே செல்லும் போது பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். அவர் முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு துறையை சார்ந்திருக்கலாம், வரக்கூடியவர் நல்லபடியாக வந்து நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று அந்த எல்லைக்குட்பட்டவர்கள் தான் அதற்குரிய முழு மூச்சாக களமிறங்கி வேலை செய்வார்கள். அதையும் மீறி ஏதேனும் ஒன்று நடந்தது என்று சொன்னால் அந்த எல்லைக்குட்பட்டவர்கள் தான் முதலில் தண்டிக்கப்படுவார்கள். இது மனிதனுக்கு தெரியாது, பிற்காலத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், சுதாரிக்க முடியாது.
ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை தன்னுடைய எல்லைக்குள் மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறைக்குள் அல்லாஹ் கொண்டு வருகிறான். இதற்குட்பட்டுத்தான் நீ செயல்பட வேண்டும், இதை மீறி நீ செல்லக்கூடாது. அந்த எல்லைக்குட்பட்டு நீ செயல்பட்டால் நான் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன். அந்த எல்லையை நீ மீறினாய் என்று சொன்னால் எனக்கு ஏதும் நஷ்டம் ஏற்பட போவதில்லை. மனிதன் அந்த எல்லையை மீறும் போது, பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் போன்ற எல்லைகளை மீறும் போது, அது போன்ற நேரத்திலே மனிதா உன்னால் எனக்கு எந்த நஷ்டம் ஏற்பட போவதில்லை. ஒமை யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபக்கத் ஸலம நஃப்ஸா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். யார் அல்லாஹ் விதித்த விதிமுறைகளை, வரையறைகளை மீறுகிறார்களோ திட்டமாக அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அல்லாஹ் விதித்த வரம்பிற்குள், அல்லாஹ் விதித்த எல்லைக்குள் இருப்பதற்கு எல்லா கட்டங்களிலும் முழு மூச்சோடு நாம் செயல்பட வேண்டும். கண்ணிமிக்க சகோதரர்களே, எந்த கட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் பலகீனப்பட்டு விடக்கூடாது. ஏன் இந்த விதிமுறை, ஏன் இந்த சட்டம், ஏன் இவ்வாறு அல்லாஹ் வைக்கிறான், ஏன் இதை நெருங்காதே என்று சொல்கிறான், ஏன் குழந்தைகளை இது போன்ற நிலையில் வர வேண்டும் என்று சொல்கிறான், வரக்கூடாது என்று சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறானே, இதனால் அல்லாஹ்விற்கு பயனா அல்லது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எனக்கு பயனா என்று ஒவ்வொரு மனிதனும் தனி மனித வாழ்விலே இந்த இஸ்லாமியத்தை கொண்டு வரும்போது கலாச்சாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். கண்ணிமிக்க சகோதரர்களே, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மிகவும் உயர்ந்த கலாச்சாரம். மக்கள் மத்தியிலே விருந்தோம்பலா இருக்கட்டும், அழகான உபசரிப்பான நிலைப்பாடு. ஆனால் இன்று அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் எங்கே போயின, அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் எங்கே போயின என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே பெற்றோரை மதிக்க வேண்டுமா, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பார் என்ற அளவிற்குத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. அந்நிய மனிதர் ஒருவர் தன்னந்தனிமையிலே விடப்படுகிறாரா, உணவில்லாமல் கஷ்டப்படுகிறாரா பார் என்று சொல்லி பல்வேறு இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டங்களிலே அங்கே மடங்கள் கட்டிவிடப்பட்டிருக்கும், சன்னியாசிகள், துறவிகள் என்று பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். பிற்காலத்திலே, முற்காலத்திலே நல்லெண்ணத்தோடு இங்கே இந்த ஊரிலே இப்படிப்பட்ட மடம் இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் வரலாம், வழிபோக்கர்கள் வரலாம், தேவையான அளவுக்கு உணவு சமைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அது வரக்கூடியவருக்கு உணவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நல்ல சேவை என்று அந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் செய்து எத்தனையோ மடங்களை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மடங்களை, எத்தனையோ மக்களுக்கான பல்வேறு வகையிலே இளைப்பாறுவதற்கு ஒரு இடத்தை பார்த்தால் அவ்வளோ ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. அந்த காலத்தில் ஏற்படுத்திய பயணிகளுக்கான ஏற்பாடு, குடும்பத்திலே ஒருவர் வந்தார் என்று சொன்னால் அவர் தங்குவதற்கு என்று சொல்லிய ஒரு அற்புதமான இடம், அதற்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஏற்பாடு. அவர் வந்தால் எவ்வளவு நாட்கள் தங்க வேண்டுமோ தங்கிவிட்டு நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று அதற்குரிய ஏற்பாடு. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்கள் வேறொன்று கலாச்சாரத்தை அற்புதமானவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனால் நாளுக்கு நாள் சூழ்நிலை மாற 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 அல்லாஹ்வுடைய விதிமுறைகள் மீறப்படுகின்றன, அல்லாஹ் விதித்த எல்லைகள் மாற்றப்படுகின்றன. மேற்கத்திய கலாச்சாரங்கள் உள்ளே புகுத்தப்பட்டு தமிழக மக்கள் பல்வேறு வகையிலே சின்ன பின்னப்பட்டு கிடக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கமா மிக மிக குறைவு, மிக மிக நெருக்கம் குறைவு. கலாச்சாரம் அங்கே பாழாக ஆரம்பிக்கிறது. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு அற்புதமான உயர்ந்த உறவு அங்கே எல்லை மீறப்படுகிறது. மனைவிக்காக தாய் தகப்பன் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தது மனைவியிடத்திலே வந்தால் அங்கேயும் கலாச்சார சீரழிவு. மனைவியை எந்த அளவிற்கு சித்திரவதை செய்து ஓடக்கூடிய ஆட்டோவிலே குத்திவிட்டு தப்பித்து ஓடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான சூழலை யோசித்து பாருங்கள். மனைவியின் மீது சந்தேகப்படுகிறான். ஆனால் மனைவியை மதிக்க வேண்டும். மனைவி என்பவள் நமக்கு வந்த ஒரு வாழ்க்கை துணை, அவளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சார பண்பிலே வந்தவர்கள் அந்த நேரத்திலே சதி என்றும் பதி என்றும் எல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த காலத்திலே எந்த வகையிலும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த விதமான பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப சன்னமான முறையில் இருந்தது. ஆனால் இக்காலத்தில் வர வர விவாகரத்துகள் மேலோங்கி சென்று கொண்டிருக்கின்றன. அங்கே மனைவியை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். மனைவியை வாட்ச் பண்றதுக்கு ஆளை நியமிக்கிறான். படிப்படியாக மனைவி தொலைக்காட்சி பெட்டி பார்த்து கொண்டிருக்க இவன் வெட்டருவாய் கொண்டு வந்து சின்ன பின்னப்படுத்தி விட்டு பத்திரிகையிலே அல்லது தொலைக்காட்சி பெட்டியில் முகம் காட்டப்படுவதில்லை. ஆனால் அந்த போன்ற நேரத்தில் மிருகம் அவனுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த மிருகம் அந்த நேரத்தில் அவனை வாட்டி வைத்து விட்டு சென்று விடுகிறது. மனைவியை சூறையாடி விடுகிறான். ரத்த வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறாள். மனைவியுடைய ஒரு ராணுவ அதிகாரி தன்னுடைய மனைவியுடைய கழுத்தை வெட்டி கொண்டு வந்து காவல்துறை வைக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கலாச்சார சீரழிவு ஒரு மனிதனை மாற்றிக்கொண்டிருக்கிறது.
ராணுவ துறையிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான வழிமுறை சொல்லி தந்தார்கள். எப்படி பெண்களிடத்தில் நடக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதிமுறைகளை சொல்லி தந்தார்கள். மீறப்படுகின்றன. ராணுவ அதிகாரியே தன்னுடைய மனையை வெட்டி கொள்கிறான் என்று சொன்னால் எங்கே அவன் நாட்டை காப்பாற்றப் போகிறான்? யோசித்து பாருங்கள் கண்ணியமிக்க சகோதரர்களே. எனவே படிப்படியாக எல்லா ரீதியிலும் எல்லா துறைகளிலும் கலாச்சார சீரழிவு மேலோங்கி மேலோங்கி இன்று டெல்லியிலே பஸ்ஸில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் மீது காவத்தின் காரணத்தினால் வெறித்தனமான முறையில் அந்த பெண்ணை சூறையாடி அந்த பெண் குத்துயிரும் கொலையுயிருமாக மிகப்பெரிய வேதனை. ஒரு பக்கம் சமுதாய மக்கள் கிளர்ச்சி, எங்கு பார்த்தாலும் நாங்கள் அந்த நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலே மார்க்கம் அனுமதிக்காத வகையிலே பல நிலைகளில் கலவரங்கள் தூண்டிவிடப்படுமோ என்ற அளவிற்கு ஆய்வுடையது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, யோசித்து பார்க்க வேண்டும். அது போன்ற நேரத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நான் அந்த முகத்தை பார்க்கறதுக்கே விரும்பல. பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறார். அந்த ஒரு பெண், சாதாரண ஒரு பெண் அந்த பகுதிக்கென்று முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் சென்று பார்க்க வேண்டும். ஒரு பாதிப்பை அடைந்த பெண்ணை சென்று பார்க்க வேண்டும். பார்க்கவே என்னால் முடிவதில்லை, எனக்கு மனமெல்லாம் கலங்குகிறது என்று பெரிய அளவிற்கு ஒரு டயலாக்கை பேசிவிட்டு திரைப்படத்தை சார்ந்தவர்களை விட மிக மோசமான நிலைமையிலே ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பல மனிதர்களும் ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் ஆட்சி அதிகாரிகளும் பல்வேறு ரீதியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களும் சினிமா துறை சார்ந்தவர்களாக வருகிறார்கள். டயலாக் பேசுறதே வாழ்க்கையா போச்சு. எப்போது பார்த்தாலும் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி அவ்வப்போது தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அழகான வாசகம் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி தப்பித்து விட்டு செல்லக்கூடிய நிலைப்பாடு. இதில் பாதிக்கப்படுவது யார் என்று சொன்னால் பொதுமக்கள் தான். ஒரு பெண்மணி அவள் எப்படி இருக்க வேண்டும், அந்த பெண்ணுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருந்தது, ஏன் இவ்வாறு சூறையாடப்படுகிறார்கள், இது போன்ற மாற்றப்பட வேண்டுமா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி புரிந்தார்கள். அது போன்று ஆட்சி புரியும் போது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். பெண் மக்களை எப்படியெல்லாம் அழகான வார்த்தெடுத்தார்கள். சிந்தித்துணர வேண்டும். பெண் மக்களும் படிப்பினை பெற வேண்டும். பெற்றோர் பாடத்தை படிப்பினை பெற வேண்டும். ஆட்சியாளர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ரீதியிலும் ஒரு பெண்மணியுடைய மிகப்பெரிய தன்மானம் ஒரு பஸ்ஸில் சூறையாடப்படுகிறது என்று சொன்னால் அந்த பஸ்ஸுக்குள் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய ஆதங்கமான விஷயங்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள், அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு ஆளில்லாத அளவிற்கு கலாச்சார சீரழிவு எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார். அநியாயத்தை பார்த்தால் உன்னுடைய கையால் நீ தடுக்க வேண்டும், உன்னுடைய முயற்சி எடுக்க வேண்டும், உன்னுடைய மகளை போன்று பார்க்க வேண்டும், உன்னுடைய தாயை போன்று பார்க்க வேண்டும், உன்னுடைய சகோதரியாக பார்க்க வேண்டும், மாற்றத்தை காண முயல வேண்டும். இதுதான் மனித சமுதாயத்திற்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்த இயல்பு. அந்த இயல்புக்கு மீறி ஒரு பொதுவான இடத்திலே இத்தனை பேருக்கு மத்தியிலே ஒரு பெண்மணி சூறையாடப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டிலே இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்குத்தான் சுதந்திரம் கிடைத்ததா என்று சொல்லி மக்கள் எல்லாம் பேசக்கூடிய அவல நிலை. யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான அடிப்படையிலே திருமறை குர்ஆன் மூலமா சொல்லும் போது, நபியே நீங்க சொல்லுங்க, வேதக்காரர்கிட்ட சொல்லுங்க, கொள்கையில வேறுபட்ட ஆள் தான், ஆனா இந்த விஷயத்தில் நீயும் நானும் ஒன்னா இருக்கணும். கொள்கையில் நீ வேறுபட்டவன், உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதை நான் சொல்லித்தான் தீருவேன். என்னுடைய சமுதாய மக்களிடத்திலும் நான் ஒப்பந்தமாக வாங்குவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் வாங்கினார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பெண்களிடத்திலே வாங்கினார்கள், ஆண்களிடத்தில் ஒப்பந்தத்தை வாங்கினார்கள். நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை போட்டார்கள். அங்கே நின்றார்கள். நின்ற நிப்பில் இருந்து மாறவில்லை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்று உள்ள சூழ்நிலை என்ன? அன்று சினிமா படங்கள் மூலமாக சமுதாயத்திலே கலாச்சாரத்தை சீராக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். அதே சினிமா தான், அதே நாடகம் தான் இன்று கலாச்சாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துடைய கலாச்சாரம் மிக உயர்ந்த கலாச்சாரமாக போற்றப்படக்கூடிய அளவிற்கு இருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கலாச்சார சீரழிவுகள் உள்ளே புகுத்தப்படுகின்றன. கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே நாம் கவனமாக மிக மிக கையாள வேண்டும், சிந்தித்துணர வேண்டும். இது ஒரு தனி பெண்ணுடைய பிரச்சனை அல்ல. சமுதாயத்தில் யாருக்காயிருந்தாலும் இது போன்ற கட்டங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது எவ்வாறு அதை அணுக வேண்டும் என்ற அந்த அறிவுபூர்வமான முயற்சி வேண்டும். ஆவேசத்திலே கத்துவது, ஆத்திரத்திலே பேசுவது, மிகப்பெரிய அளவிற்கு வன்முறையில் இறங்குவது, இதுவெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. ஒரு பிரச்சனையை தீர்ப்பது எப்படி? ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி பாதிக்கப்படக்கூடாது, இன்னொரு பெண்மணி பொது இடத்திலே அவள் களங்கப்படுத்தப்படக்கூடாது, யாரும் எந்த நேரத்தில் ஈவ்டீசிங் நடக்கக்கூடாது. இது போன்ற நேரத்தில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆட்சியாளர் முதலிலே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் உண்மையிலேயே குற்றவாளிகள் அது தவறை கண்டு செய்யக்கூடாது என்ற பயம் வரும். ஆனால் இன்று பார்த்தேன் என்று சொன்னால் சட்டங்களில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்கிறது.
யார் திறமையுள்ள ஒரு நீதிபதி மூலமாக அல்லது திறமையுள்ள வக்கீல் மூலமாக எப்படியாவது தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி தப்பிப்பதற்குரிய எல்லா சாதகங்களும் இன்று இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எத்தனையோ கொலை குற்றவாளி இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தூக்கு தண்டனை என்பதை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய நாடுகளில் இந்திய நாடு வந்துவிட்டது. வேண்டாம், இது வேண்டாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நெருக்கமான சூழ்நிலை. வேணுமா வேண்டாமா, வேண்டாம் அல்லது வேணும் என்று அந்த நேரத்திலே தட்டு தடுமாறி இருக்கக்கூடிய நிலைப்பாடு. எங்கு பார்த்தாலும் தூக்கு தண்டனை வேண்டாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்ட சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு பல நேரத்தில் தனக்கு சாதகமாக இருந்தா யாராவது ஒருத்தர் மேல தூக்கு தண்டனை அமுல்படுத்தி நாங்கள் நீதமாகத்தான் இருக்கிறோம் என்று மக்கள் மத்தியிலே நாடகமாடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி திருடி விட்டால் அந்த பெண்மணி திருடிய காரணத்தினால், அதுவும் குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு செல்ல பிள்ளை வளர்ப்பு பிள்ளை உசாமா போய் பரிந்துரை செய்கிறார். அந்த நேரத்தில் சட்டம் அமுலுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் யாருடைய பரிந்துரை வேலை செய்யாது, அங்கே அமுல்படுத்தப்பட வேண்டும். அந்த பெண்மணி திருடக்கூடிய அதை கைவெட்டப்படக்கூடிய அளவிற்கு தவறை செய்து விட்டால் உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த சபையிலே உசாமா தனியாக வந்து சொன்னார், வேண்டாமே விட்டுறலாமே என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி விட்டார்கள். மிம்பரில் ஏறி மக்கள் மத்தியிலே சொல்கிறார், ஒரு தனி மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுவதல்ல, சமுதாயத்துடைய உரிமை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மிம்பரில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகானவர்கள் சொன்னார்கள், இன்றுள்ள கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சொன்னார்கள். பலம் வாய்ந்தவன் எப்படியாவது பலகீனமானவனை தாக்கி எப்படி தப்பித்துக் கொள்கிறான். சட்டத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவை பார்த்து பலம் வாய்ந்தவன் தப்பித்து விடுகிறான். பொருளாதாரத்தில் பலம் வாய்ந்தவன் அல்லது மக்கள் செல்வாக்கிலே பலம் வாய்ந்தவன் தப்பித்து விடுகிறான். இது போன்ற நேரத்தில் அப்பாவின் மீது தண்டனை கொடுக்கப்பட்டு அது வலிமை வாய்ந்தவனை விட்டுவிட முயலக்கூடிய சமுதாயமா நீங்கள் இருந்து விடக்கூடாது. உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் அப்படித்தான் இருந்தது. யார் ரொம்பவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ பொருளாதாரத்தாலோ அதிகாரத்தாலோ அவங்க மேல சட்டத்தை அமுல்படுத்த மாட்டார்கள். அப்பாவி யாரா இருக்கிறானா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டால் அவன் மேல சட்டத்தை அமுல்படுத்துவாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார், அத்தஷ்வா ஃபி ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், உசாமாவே அல்லாஹ் விதித்த வரைமுறைகளிலே அல்லாஹ் விதித்த சட்டதிட்டங்களிலே ஒரு விஷயத்தில் நீ என்னிடத்தில் வந்து பரிந்து பேசுகிறாயா என்று பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய ஹுப்பன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய நேசம் என்று சொல்லப்படக்கூடிய உசாமாவை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சபையில் எழுதுன்னு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விதிமுறைகளிலே ஒரு விதிமுறையில் நீ கை வைத்து என்னிடத்தில் வந்து பரிந்து பேசுகிறாயா, நீ புரிந்து கொள் என்று சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அறைகோல் விட்டார்கள். ஒரு ஆட்சி தலைவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், யாரை வஞ்சக்கூடாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அது போன்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் சரகத் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், ஃபாத்திமா அதாவது முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதாத்து யதஹா, அவளுடைய கையை கூட மணிக்கட்டு வரை கண்டிப்பா துண்டிப்பேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். எனவே சட்டதிட்டங்கள் விஷயத்திலே ஆட்சியாளர்கள் எந்த நேரத்திலும் வலிமை வாய்ந்தவன் வலிமை குன்றியவன் என்றெல்லாம் பாராமல் யார் தவறு செய்தாரோ அவரை எப்படியாவது கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜினா செய்யக்கூடியவருக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தது என்று சொன்னால், திருமணமானவர் ஜினா செய்தால் விபச்சாரம் செய்தால் அவர் பொதுமக்களுக்கு மத்தியிலே அவருக்காக குழி தோண்டப்படும், கழுத்து வரை அவர் நிப்பாட்டப்படுவார், அவரை சுற்றி எல்லா மக்களும் வந்து நிற்க வேண்டும். இது குர்ஆனுடைய சட்டம். பார்ப்பதற்கு கடுமையா இருக்கலாம், ஆனால் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமா சமுதாயத்திற்கு வந்து ஜினா ஒழியும், விபச்சாரம் ஒழியும். விபச்சாரத்தை நோக்கி செல்லக்கூடிய இளைஞர்கள் பயப்படுவார்கள், நெட்டின் மூலமாக ஆபாசங்களை பார்க்கக்கூடியவர்கள் அஞ்சுவார்கள். வேண்டாம், இதற்குள் சென்றால் இதுதான் தண்டனை, உயிரை போய்விடும் என்ற பயம் வந்து விட்டால் கண்டிப்பாக தவறு விரைவுபடுத்தப்படாது, தவறு மட்டுப்படுத்தப்படும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற விஷயங்கள், கருணையாளனான ரஹ்மான், அன்பாளனான ரஹ்மான், எல்லோரின் மீதும் அன்பை காட்டக்கூடிய என் மீது கடமை என்று சொல்லக்கூடிய ரஹ்மான் தான் இதையும் சொல்லி காமிக்கிறான். எப்படி சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? சூரத்து நூரிலே அழகான அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எல்லோரும் அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து படித்து சிந்தித்துணர வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ், இந்த விபச்சாரத்தை செய்யக்கூடியவருடைய விஷயத்திலே உங்களுக்கு கருணை வந்து மனதிலே இடம் பிடிக்க கூடாது. இன் குந்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை உண்மையிலேயே நம்பக்கூடியவர்களாக இருந்தீர் என்று சொன்னால் உங்களுக்கு மனசுல கருணை வரக்கூடாது. அந்த நேரத்தில் சட்டத்தை அமுல்படுத்துவதுதான் உண்மையான கருணை. ஏகப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும், ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, எனவே இவனை தண்டிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இந்த ரெண்டு பேரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஜினா செய்து விட்டால், விபச்சாரம் செய்து விட்டால், அது போன்ற நிலையிலே அந்த தண்டனை கொடுக்கும் போது மூமின்கள் ஒரு சாரார் அங்கு வந்து நின்று பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அந்த பார்க்கும் போது இது போன்ற ஒரு தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் தாங்க முடியாது, நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஜினாவை நெருங்க மாட்டேன், விபச்சாரத்தை தூண்டக்கூடிய எந்த ஆபாசமான ஒரு காட்சியை பார்க்க மாட்டேன், பத்திரிகைகளை வாங்கி ரசிக்க மாட்டேன், இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்து ரசிக்க மாட்டேன், வேண்டாம், இது போன்ற பாவத்தை தூண்டுவதற்குரிய எல்லா வாசல்களையும் அடைத்துக் கொள்வேன் என்றுதான் வர வேண்டும். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஒரு தண்டனையை அமுல்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் ஒருபோதும் தயங்கிவிடக் கூடாது. யாரா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் சரிதான், குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை அமுல்படுத்தப்பட வேண்டும். இதுதான் நிலைப்பாடு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குற்றங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாகவே சிறு பிராயத்திலிருந்து உங்க குழந்தைகளை வளர்க்குறீங்களா, உங்க குழந்தைகளை வளர்க்குறீங்களா, ஆபாசமான சிந்தனை வராம அந்த மாதிரி வீட்டை அமைங்க. நெருக்கடியான சின்ன சின்ன ரூமா வச்சு ஒரே ரூம்ல 10 பேர் வேண்டாம், தனித்தனி ரூம் வேணும், அங்க திரை வேண்டும், அங்கே சிறு பிள்ளைகள் இருந்த அந்த உள்ளத்திலே அவர்களுக்கு ஆபாசமான சிந்தனைகள் வந்துவிடக் கூடாது. இன்னைக்கு சாதாரண ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பிள்ளைங்களுடைய மனசுல கூட ஆபாசங்கள் வந்து விட்ட விவரம் தெரியாத வயசுல சின்ன பையனும் சின்ன பிள்ளை என்ன செய்யறாங்க, ஒரு பென்சிலை கொண்டு பரிமாறிக்கிறாங்க. கேட்டா அந்த நேரத்தில் வார்த்தை வேற சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது, அந்த பிள்ளைங்களுக்கு அர்த்தம் கூட தெரியாது. அந்த மாதிரி நான் ஒன்று விரும்புகிறேன் அல்லது இங்கிலீஷில் ஏதாவது வார்த்தையை போட்டு அந்த பிள்ளைங்க சொல்லக்கூடிய செய்தியை குழந்தைங்க வீட்டில் வந்து பரிமாறும் போது நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். சுப நேரத்தில் அது போன்ற நேரத்தில் தாய் தப்புன்ற ரூமுக்கு வர்றதா இருந்தால் பர்மிஷன் கேட்டுதான் வரணும். எப்போ? பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே இந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுவும் இதே சூரத்து நூறுல சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்கக்கூடிய சட்டத்தை குழந்தைகளிடத்தில் சொல்லி தர வேண்டும். அனுமதி கேட்டுவிட்டு தான் வர வேண்டும். அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், அனுமதி கேட்டுவிட்டு தான் வர வேண்டும் என்று அந்த விஷயத்துல கண்டிப்பா இருக்குமோ அந்த பிள்ளைங்க ஆபாசமான சூழ்நிலை அங்கிருந்து உருவாகாது. தந்தையும் தாயும் ஒன்றிணைக்கூடிய அந்த சூழ்நிலையை எந்த பிள்ளைங்க பார்க்கிறாங்களோ மனதில் பாதிப்பு உண்டாகிவிடும். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் தூர நோக்கோடு சிந்திக்க வேண்டும். ஜும்மாவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை ஆழமாக சிந்திக்க வேண்டும். தந்தையும் தாயும் பேசும்போது கூட இரட்டை வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, கவனமாக கையாள வேண்டும். வரக்கூடிய ஜெனரேஷன் பாதிச்சிரும், பிள்ளைங்க பாதிச்சிருவாங்க. மனசுல ஆபாசங்கள் விதைக்கப்பட்டால், கலாச்சார சீரழிவு விதைக்கப்பட்டால் காலமெல்லாம் அவன் பைத்தியக்காரராகி ஆபாசமான சினிமாக்களை ஆபாசமான பத்திரிகைகள் தேடி வாழ்க்கையே அழிச்சிருவான். அந்த நல்லெண்ணத்தில் கருத்துல வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கணும். மதியானத்துக்கு மேல லோகருடைய நேரமா, அதுக்கு பின்னாடி தாய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த நேரத்தில் பிள்ளைங்க அங்க போய் பார்க்க கூடாது. அது போன்ற அனுமதி கேட்டு விட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். தாயை உஷார்படுத்தி விட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை சொல்லி காமிக்கிறான். எதனால? இது போன்ற பெண்கள் இன்னைக்கு அழிக்கப்படுறாங்களே, இது போன்ற ஆபாசங்கள் பரவக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் அன்னைக்கே சட்டத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் அமுல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரவு நேர இது போன்ற நேரங்களிலையும் குறிப்பிட்ட அந்த தாய் தகப்பனை நெருங்கும் போது ரொம்ப கவனமாக அந்த பிள்ளைங்க அனுமதி கேட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? காசு பணம் இல்லை, வருமானம் பத்தலை, இதெல்லாம் இந்த காரணங்களை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்றாங்க, இடுக்கான ரூம், சின்ன ரூம், அதுக்குள்ள 5 பேர் 7 பேர் 8 பேர். என்ன கண்ணிமிக்க சகோதரர்களே, தன்மான பிரச்சனை. ஒரு குழந்தையுடைய மானம், நம்முடைய மானம், எல்லா பக்கம் குழந்தைங்க போய் சொல்லுவாங்க, என் தாய் தப்பனை இந்த நிலைமையில் பார்த்தேன் என்று சக மாணவிகள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து ஸ்கூல்ல பிள்ளைங்க கிளாஸ் நடத்துவாங்க. எப்படி இருக்கும் அந்த யோசிச்சு பாருங்க. அது பெற்றவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. அதனால அது போன்ற நிலைமையிலே தாய் தப்பன் பேசுறது பழகிறது எல்லாமே ரொம்ப கண்ணியமாக பக்குவமாக குழந்தையுடைய மனதிலே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை, அப்படி உருவாகி வரக்கூடியவர்கள் பிற்கால கட்டத்தில் நல்லது கட்டத்தை புரிந்து செய்வார்கள். நாம் இப்படித்தான் நடக்க வேண்டும், இதான் இஸ்லாமிய கலாச்சாரம், நம்மிடத்தில் கண்டிப்பாக வந்துவிடக்கூடாது என்று உருவாவார்கள்.
அதே போல ஆடை கலாச்சாரம். இன்று ஆடை டைட்டான பேண்ட், ரொம்ப ஆபாசமான ஆடை, இந்த ஆடைகளை விரும்பி நம்ம சகோதரர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் வேடிக்கை. இஸ்லாமிய ஆடை போடப்பட வேண்டும், இஸ்லாமிய பர்தாமரை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கு அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய எந்த விதமான ஆடையும் அணியக்கூடாது. அது போன்ற இறுக்கமான ஆடையை அணிந்து கொண்டு பிள்ளைங்க ரோட்ல வரும்போது உள்ள நம்ம தலை குனிஞ்சு போக வேண்டிய ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை. இத்தனைக்கு வேதனை என்னவென்று சொன்னால், மஃப்தா தலையில வந்து ஷால் போட்டிருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். ஆனா பாத்தீங்க ஜீன்ஸ் பேண்ட், அதே போல இந்த ஆடை கலாச்சாரத்தில் ரொம்ப சொல்வதற்கே நாகூசக்கூடிய அளவிற்கு பல சகோதரருடைய வீடுகளில் பருவ வயது அடைந்திருக்கு பின்னால் கூட ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கி கொடுக்குறாங்க பிள்ளைக்கு. எவ்வளவு பெரிய செல்லம் பார்த்தீங்களா? அதனால் விளைகிற ஆபத்து. இது போன்ற பிள்ளைங்க டெல்லியா இருக்கட்டும், மற்ற பகுதியில் மும்பையா இருக்கட்டும், இது போன்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈமானை பாதுகாத்து செல்வது கண்டிப்பா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவிற்கு கண்கள் மூலமா செய்யக்கூடிய ஜினாக்கள் பெருகிக்கொண்டே செல்கின்றன. காரணம் ஆடை அந்த மாதிரி. முடி அலங்காரங்கள் ஒரு பக்கம், ஆடை மேலாடை கீழாடை எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இதுல கலாச்சார சீர்குலைவு பெறும் போது இளைஞர்கள் தவறுக்கு உந்தப்படுவார்கள். எனவே பெண் மக்களுக்கு எந்த ஆடை சூஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறத கவனமாக அந்த ஆடை விட அவங்களுடைய கற்பு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றா, குல்லில் மூமினீன், நீங்க மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, உங்க மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, பெண் மக்களுக்கு சொல்லுங்க நபியே, அவங்க எப்படி நடக்கணும், அவங்களுடைய முந்தானைகளால் அவர்கள் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்கள் இறையச்சவாதிகள் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஏற்பாடு என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இறையச்சவாதிகள் என்று அவர்கள் அறியப்பட்டு யாரும் டீஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆணுடைய பார்வையும் அங்கே வராத அளவிற்கு அந்த பெண்ணை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒரு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்த்தை வச்சு விற்க மாட்டாங்க. அதுக்கென்று உள்ள ஷோகேஸ், அதுக்குள்ள பாதுகாப்பு, வெளியில சரியான பயிற்சி பெற்ற ஒரு காவலாளி எல்லாம் வச்சுட்டு தான் உள்ள தங்க கடை வச்சு நடத்துறவன் ஏகப்பட்ட பிளானோட தான் செய்வாங்க. தங்கத்தை விட ரொம்ப விலை மதிக்க முடியாதவர்கள் தான் பெண்கள். தங்கத்தை பிளாட்ஃபார்ம்ல வச்சு விற்க முடியுமா? பித்தளையை வைக்க முடியும், தங்கத்தை விற்க முடியுமா? அதை விட நம்முடைய பெண் மக்கள் பித்தளை விட மோசமாக்கப்பட்டு விட்டார்கள். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை, பார்ப்பவர்களுக்கெல்லாம் அலங்கார பொருளா யோசித்து பாருங்கள். கற்பை பேணி பாதுகாத்து வீட்டிற்குள் அவர்கள் தங்களுடைய அங்காவங்களை இலகுவான முறையிலே ஜாலியா இருக்கலாம். ஆனா வெளியே சென்றால் அந்த பெண்களுக்கு எச்சரிக்கை உணர்வை ஊட்ட வேண்டும். ஆனா இன்று பார்த்து என்று சொன்னா பெண்களுக்கு நிறைய தெரியறதே இல்லை. பத்திரிகை ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இவங்க பேப்பரை வாங்கினா பெண்கள் என்ன படிக்கிறாங்க, எங்க சினிமா, எந்த தியேட்டர்ல என்ன ஏது, பெண்கள் குறிப்பு ஏதாவது இருந்தா பெண்கள் குறிப்பு, இவ்வளவுதான். நாட்டு நடப்பு தெரியறதில்ல, ஊர் உலகத்தில் என்ன நடக்கு தெரியறதில்ல. நிறைய பெண்களுக்கு பொது நாலேஜே இல்லைங்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு அங்க சர்வே செய்து பார்த்தால் ஜெண்டர் நாலேஜே இல்ல. சாதாரணமா ஒரு ட்ரெயினுக்காக புக் பண்ணும்போது கூட எப்படி ரிசர்வேஷன் ஃபார்மை ஃபுல் பண்ணுங்கிறது கூட ஒரு 10th படிச்ச மாணவிக்கு தெரியலங்கிறதா ஒரு அவல நிலை. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகள், ஆனா செல்போன்ல யாருக்கு எப்படி பேசணும் எல்லாம் தெரியுது. செல்போன்ல யாருக்கு எப்படி பேசணும், எப்படி திருட்டுத்தனமா SMS அனுப்பணும் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது, பேரண்ட்ஸுக்கு தெரியல, மூடி மறைக்கிறாங்க, கடைசியில் ஏதாவது ரீதியில் வெளியே வந்துடுது. அதனால அந்த பெண்களுக்கு ஆடை கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கும் போது அவங்க இறையச்சவாதிகள் என்று புரியப்படுவாங்க. யாருமே அந்த பெண்ணை பேசுவதற்கே பயப்படுவாங்க, பார்க்கறதுக்கு இல்ல, அதை பத்தி பேசுறதுக்கே பயந்துக்குவாங்க. அதை வலா யூதையின, அவங்களுக்கு யாரும் நோவினை செய்யக்கூடாது. ஃபர்தா முறையை பேணும் போது எந்த ஆடவராலும் அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். எனவே அந்த பாதிப்பு வரக்கூடாது என்று சொன்னால் பெண்களுடைய ஆடை இஸ்லாமிய ஆடையாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டு நடந்தால்தான் உண்மையிலேயே அவர்களுக்கு கற்பிற்கு பாதுகாப்பு இருக்கிறது. இல்லை என்றால் யார் எப்போது வேண்டுமானாலும் சூறையாடலாம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை, எனவே நான் சுதந்திரமானவர், எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என்று ஒரு பெண் சொல்ல இயலாது. அப்படி சொன்னால் தங்கம் தெருவுக்கு வர வேண்டும், வராது. தங்கம் எப்படி தெருவுக்கு வராதோ அதே போல்தான் பெண் தன்னுடைய ஃபர்தா முறையை விட்டு வெளியே அவள் வரக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ரஹ்மான் சொல்லி காண்பிக்கிறான். அதையும் மீறி டைட்டான ஆடைகள் வாங்கி கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்களுடைய மனசுல கெட்ட எண்ணங்கள் உருவாகி ஷைத்தானுடைய வஸ்வாஸ் உந்தப்பட்டு பெரியவருக்கு ஆடவர்களை தேட ஆரம்பித்து விடுவார்கள். எங்கே என்னுடைய ஜோடி எங்கே என்று தேடிவிட்டு தந்தை இடத்திலே பேசுகிறாள். தன்னுடைய பிள்ளை பேசுறான், தகப்பன் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி, தந்தை இடத்துல பிள்ளை பேசுறான், ஐ கேன் டிசைட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியும்,
நீ யார் இடத்தில் கேட்பது? 2 வருடங்களாக நான் காதலித்தனமரை தான் கல்யாணம் முடிப்பேன். தந்த ஆடி போயிடுறாரு. கோடி கோடியா சம்பாரிச்சனே, இதுக்குத்தானா என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு எப்படியாவது பேசி வீட்டுக்குள்ள இருக்கிற மானத்தை வீட்டுக்குள்ளே காப்பாத்துங்க, இல்லைன்னா செத்து போயிருவேன் கெஞ்சுகிறார். எப்படி பார்த்தீர்களா? அதனால் சொத்து சுகம் என்பது முதலில் பெரிய சொத்து பிள்ளை சொத்து தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை மீறி சொத்து சொத்து என்று அலையும் போது தன்மானம் போய்விடும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் நிரந்தர நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய அப்படிப்பட்ட தற்கொலை தான் கடைசி முடிவாக வந்துவிடும். எனவே நாம் பாடத்தை படிக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் பாடத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மகள் வந்து கேட்டார், என்னுடைய கையெல்லாம் காய்ப்பு காய்ச்சி இருக்கிறது, என்னுடைய கையெல்லாம் மிகப்பெரிய வேதனையை சந்திக்கிறது, வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் இப்படி இருக்குது. பாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், இன்னைக்கு தகப்பன்மார்கள் படிப்பனை பெற வேண்டும். ஜீன்ஸ் வேண்டுமா எடுத்துக்கோ, அது வேணுமா இதை வாங்கிக்கோ, இதை வாங்கணுமா அதை வாங்கிக்கோ, உன்னுடைய ஓன் சிந்தனையில விட்டுறேன், உன்னுடைய ஓன் திங்கிலே விட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, நீ என்ன வேணா எடுத்துக்கோ என்று தகப்பன் அந்த பிள்ளையிடத்திலே அதிக உரிமை கொடுக்கும் போது மீறி விடுகிறாள். அவளை மீறி எஸ்கேப் ஆயிடுறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்க? சம்பந்தமே இல்லாத வார்த்தை. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு சம்பந்தமான வார்த்தைன்னு சொல்வார்கள். கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்குது, ஒரு வேலையாளர் எனக்கு கொடுங்களேன், பெரிய ஆட்சியாளர் எனக்கு ஒரு வேலையாளர் கொடுங்களேன் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சரிம்மா 4 பேர்த்த கொடுக்கிறேன் சொல்லவில்லை. ஒரு ஜனாதிபதி, பெரிய பவர்ஃபுல்லான ரஹ்மத்துல் லில் ஆலமீன் வழிகாட்டி அவர்தான். அங்கிருந்து பாடம் படிக்க வேண்டும். நீ சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுமா, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுமா, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லு, கடைசியா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு திக்ர சொல்லி நிரப்பமாக பூர்த்தி செய்து விடு என்று தன்னுடைய மகளை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பண்படுத்துகிறார் பார்த்தீர்களா? மனதளவில் டெய்லி அல்லாஹ்வை திக்ர் செய், கை மாறும். அந்த கைக்கு வலிமை கொடுக்கிற ரப்பு, அந்த கையில் இருக்கிற வடுக்களை போக்குற ரப்பு கண்டிப்பா உதவி செய்வான் என்று தன்னுடைய மகளுடைய மனநிலையை மாற்றி ரெடி பண்றாங்களே. இப்படிப்பட்ட மன ரீதியான பயிற்சி தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அதல்லாமல் ஆபாசமான ஆடைகளை எடுத்து கொடுத்து எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துகள் என்று சொன்னால் அந்த பிள்ளை தட்டு தடுமாறி விடுவார்கள். அவர்களுக்கு தெரியாது எது தவறு எது நல்லது என்று தெரியாமல் செய்கிறார்கள். விடலை பருவம், வாலிப பருவம், முறுக்கேறிய பருவம், எது வேண்டுமானால் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய பருவம். யார் வேண்டுமானால் சூறையாடலாம். எனவே சமுதாயத்திலே பெண் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். மக்களே, நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆடை கலாச்சாரத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. உலகமே எதிர்த்தாலும் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் தான் நம்முடைய ஆடை. நாம் மேற்கத்திய கலாச்சாரத்திற்குள் செல்லக்கூடாது. நாம் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்குள் தான் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் சொல்கிறான். வேதக்காரரை பார்த்து நீங்கள் சொல்லும் போது நபியே நீங்க சொல்லுங்க, வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வ மா பத்தன், மானக்கேடான காரியத்தை நெருங்கக்கூடாது என்று நீங்க புரிஞ்சுக்கங்க. வெளிப்படையா இருந்தாலும் சரிதான், உள்ரங்கமா இருந்தாலும் சரிதான், மானக்கேடான காரியம் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் வந்து அவங்க ஒப்பந்தம் செய்யும் கையை தொடாம ஒப்பந்தம் செய்யும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் வாங்குறாங்க. எப்படி? இது போன்ற ஜினாவை நாங்கள் செய்ய மாட்டோம். எல்லாம் இறைச்சவாதி பெண்கள், தொழுகையாளி பெண்கள், குர்ஆனை ஓதக்கூடிய பெண்கள். அந்த பெண்கள்கிட்ட என்ன ஒப்பந்தம் வாங்குறாங்க? அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவோம் லைனா சொல்லிட்டே வர ஜினாவை நாங்கள் செய்ய மாட்டோம், விபச்சாரத்தை நாங்கள் நெருங்க மாட்டோம் என்று அந்த பெண்கள் எல்லாம் ஒப்பந்தத்தை போட்டுக் கொடுத்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை பலரும் பாதுகாத்தார்களே. அப்படித்தான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஒப்பந்தம் இல்லை. ஆனால் அது போன்ற மன ரீதியான ஒப்பந்தத்தை தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுத்து பிள்ளையை உருவாக்க வேண்டும். சமுதாய மக்களும் இது போன்ற நிலைகளை பார்க்கும் போது நாம் படிப்பினை பெற வேண்டும். நாம் அத்துமீறி வன்முறையிலே இறங்கினால் இதற்கு தீர்வு கிடைக்காது. எனவே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதோ அங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்படி முடித்து அங்கிருந்து எல்லா ரீதியிலும் பெண் மக்களை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு அந்த பெண்மணி மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பெண்மணியா இருந்தாலும் அவருடைய கற்பு விலை மதிக்க முடியாதது என்பதை புரிய வைப்பதற்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழலை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் அவனை அஞ்சி செயல்படக்கூடிய அவனுடைய சட்டத்திற்கு உட்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களும் இளைஞர்களும்
இன்று தங்களுடைய பார்வைகளை அதிகம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி பார்வை கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு என்ன ஏற்பாடோ அதை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அணுக வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும், யா மாஷர ஷபாப், இளைஞர் பட்டாளமே, மனி சதா மின்கும் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், திருமணத்திற்குரிய வயதை அதற்குரிய தேவையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நெருங்கிவிட்டீர்களா, முடியுமா, கல்யாணம் முடிங்க. அப்படி அது ஏன்னா கல்யாணம் முடிச்சா பார்வை தாழ்ந்து விடும், கற்பு பேணி பாதுகாக்கப்படும். இது 2 காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே திருமண வயது அடைந்ததற்கு பிறகு கூட நிறைய பேர் வீட்டில் பெண்களை தேக்கி வைக்கிறாங்க, அல்லது அவங்களும் மனக்குமுறலை தாங்க முடியாம ஏதாவது வகையில் ஷைத்தான் விசுவாசத்துக்கு உட்பட்டுறாங்க. திருமணம் என்பது எளிமைப்படுத்த வேண்டும். திருமணத்திற்கு இவ்வளோ நகை வேணும், இவ்வளோ இடம் வேணும், இவ்வளோ பெரிய மண்டபம் வேணும் என்றெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்து தான் திருமணம் கஷ்டப்படுத்தப்படுறதுனால தான் இது போன்ற ஜினாக்களை பெறுகின்றன. திருமண வயதை அடைந்து விட்டாலாம் நம்முடைய பையனுடைய நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம பையன் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கிறான், அவன் எப்படி வளர்றான், அவன் எதை பார்க்கறான், அவன் எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான், இதெல்லாம் ஒரு தகப்பன் பார்க்கணும். அதே போல இளைஞர்களும் அது போன்ற நிலையில் ஒரு தாய் தகப்பனுடைய வருத்தத்தை பார்க்கணும். என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க, என் தாய் தகப்பன் நம்பிக்கை வச்சுக்க, கேட்காட்டியும் அவங்களுக்கு கேட்க தெரியாம இருக்கலாம், அல்லது படிப்பறிவு கம்மியா இருக்கலாம், இருந்தாலும் என் தாய் தகப்பன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்லையா, எங்க போனாலும் என் பையன் என் பிள்ளை நல்லா வந்துருவா என்று நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அத பிள்ளைங்க அந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். அப்படி முடியலையா, தாய் தப்பன் கஷ்டமா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் திருமணத்திற்கு சொன்னா நோன்பு வச்சாவது கட்டுப்படுத்திக்கணும். உணர்வுகளை கட்டுப்படுத்த பழக வேண்டும். உணர்வுகள் அங்கும் இங்கும் அலைவாயக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு தான் ஆடு மாடை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனுஷன் வாழக்கூடாதுங்கிறான். சிலருக்கு அறிவு இருக்கும் வேலை செய்யாது, கண் இருக்கும் வேலை செய்யாது, காதிற்கு வேலை செய்யாது, அதான் தானோ அவனோட அதோடைய போக்கில் போறது. இவங்கெல்லாம் கால்நடை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி வாழக்கூடாது. அப்படி இல்லாம அல்லாஹ் எனக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான், நோன்பை வச்சா நான் கட்டுப்பாட்டில் வச்சுக்குவேன், கல்யாணம் வர்ற வரைக்கும் நான் கட்டுப்பாட்டில் வச்சு இஸ்லாமிய அடிப்படையில் என்னுடைய திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ், அதற்காக நான் முயற்சி செய்வேன் என்று ஒன்று திருமணம், இல்லை என்றால் நோன்பு வைத்து இளைஞர்களும் இளைஞர்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டு உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்திலும் ஜினாவை இஸ்லாம் அனுமதிக்காது. ஜினாவை தூண்டக்கூடிய பத்திரிகைகளை படிக்காதீர்கள், அது தூக்கி எறிஞ்சிருங்க. ஜினாவை தூண்டக்கூடிய செல்போன் அதுல வருதா வேண்டாம் என்று சொல்லி அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை மட்டுப்படுத்த வேண்டும். ஜினாவை தூண்டக்கூடிய தோழர்கள் தோழிகள் வர்றாங்களா, வேண்டாம் என்று இளைஞர்களும் இளைஞர்களை சபதம் எடுக்க வேண்டும். எனக்கும் இது போன்ற ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு எனக்கும் வரலாம் என்று ஒவ்வொரு பெண்ணும் தன்னை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இறையச்ச உணர்வோடு நஃபிலான நோன்புகளை நோற்றால் கண்டிப்பா இது போன்ற தவறுகள் மட்டுப்படுத்தப்படும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய தன்மானத்தை இழந்து விடக்கூடாது. ஒரு மனிதன் வாழும் காலமெல்லாம் தன்மானத்தோடு வாழ்ந்து தன்மானத்தோடு மரணிக்க வேண்டும். அதான் ஒரு முஸ்லிமுக்கு கட்டாய கடமை. எனவே எல்லோரும் தன்மான உணர்வை கட்டுப்படுத்தி கொண்டு இது போன்ற நேரத்தில் என்னுடைய பிள்ளையுடைய தன்மானம் பாதிக்கப்படக்கூடாது. இளைஞர்கள் புரிய வேண்டும், என்னுடைய தன்மானம் என்று குடும்பத்துடைய தன்மானம் வீதிக்கு வரக்கூடாது. எல்லா நேரத்திலும் எங்களுடைய தன்மானங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு நாம் வந்து எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாழ்க்கைக்கு அழகான திட்டங்களை கொடுத்திருக்கிறான். எனவே நான் அதை பாழாக்க மாட்டேன், வீணாக்க மாட்டேன். அல்லாஹ்வை புரிந்து உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் எங்களுக்கு பயிற்சி அளித்தார்களோ அந்த பயிற்சி உணர்வை நான் புரிந்து வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் சபதம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு இறையச்ச உணர்வோடு வாழ்ந்து அவருடைய சட்டத்திட்டங்களை